ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு 60 லிட்டர்ஸ் வண்டர் செஃப்போட ஓடிஜி வாங்கியிருக்கேன். ஸோ, அதோட அன்பாக்சிங் வீடியோ தான். அந்த பாக்ஸ் வந்து இப்படி தான் வந்திருந்தது. அமேசான்ல இருந்து தான் டெலிவரி ஆயிருக்கு. பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்ல ஒரு சைடுல வந்து அந்த பாக்ஸ் வந்து கொஞ்சம் டேமேஜா இருந்தது. இது பார்த்தவே நான் நினச்சேன், உள்ள எப்படி இருக்குமோ ப்ராடக்ட் அப்படின்ட்டு ஒரு சந்தேகம் இருந்தது. சைட்லயும் அதே மாரி ஒரு குத்து வாங்கியிருந்தது அந்த பாக்ஸு. ஸோ, உள்ள எப்படியுமே டேமேஜ் இருக்குன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்படியே நெனச்சுட்டு தான் நாங்க ஓப்பன் பண்றோம். அம்மா அன்பாக்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. வண்டர் செஃப்போட 60 லிட்டர்ஸ் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 12,000. ஓப்பன் பண்ணும்போது மேலலாம் நல்லா ஃபோம் ஷீட் வச்சு கவர் பண்ணியிருக்காங்க. டேமேஜ் ஆகாத மாதிரி. சைட்லயும் அ பேக் சைட்லயும் எல்லாம் நல்ல திக்கான ஃபோம் ஷீட் குடுத்துருந்தாங்க. அ பாக்ஸ் அடி வாங்கியிருந்தாலும், ஆனா உள்ள ப்ராடக்ட் வந்து சேஃபா தாங்க இருந்துச்சு. அம்மா எப்படியோ அன்பாக்ஸ் பண்ணி வெளிய அந்த பாக்ஸ்ல இருந்து வெளிய எடுத்துட்டாங்க. கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது எடுக்கிறதுக்கு. நம்ம ஓடிஜி புடிச்சு எடுக்கிறதுக்கு தெர்மோகால் இல்ல. அந்த ஃபோம் ஷீட்ஸ் தான் இருந்தது. அதனால கொஞ்சம் எடுக்கிறது கஷ்டமா இருந்தது வெளிய அந்த பாக்ஸ் விட்டு. அம்மா ஓரளவுக்கு வெளிய எடுத்துட்டாங்க. கவரும் அப்படியே அன்பாக்ஸ் பண்ணிட்டாங்க. பபிள் ராப் போட்டு ராப் பண்ணியிருந்தாங்க. பபிள் ராப் எடுத்ததும் பார்த்தா, ஒரு நாப காணோம். அடடா! ஒரு நாப காணோமே அப்படின்னு சொன்னேன். அம்மா சொன்னாங்க, "இல்லடி அந்த கவர்ல இருக்கு. நான் எடுத்து தரேன்னு" சொல்லிட்டு எடுத்தாங்க. அப்புறம் அந்த நாப கரெக்ட்டா அது இன்சர்ட் பண்ண முடிஞ்சது. அதில ஒரு ஸ் அ ஹாஃப் சர்க்கிள் மாதிரி ஒரு இது குடுத்துருந்தாங்க. அது கரெக்ட்டா இன்சர்ட் பண்ணி திருப்பி பார்த்தா, அது வொர்க் ஆகுது. ஓகே ஃபைன். நான் கீழ விழுந்தாலும் அத அட்டாச் பண்ண முடிஞ்சதுன்னு ஹாப்பி ஆயிட்டேன். அப்புறம் டோர் ஓப்பன் பண்ணது தான் அதில ஒரு ட்ராஜடி. என்னன்னா, அந்த கிரில் ட்ரே எல்லாம் வந்து ஒரு சைடு ஸ்லாண்டிங்கா விழுந்து அந்த ஹீட்டிங் ராட் இருக்கும் இல்லைங்களா? அது மேல விழுந்து கிடந்தது. அப்ப நான் சொன்னேன், "இந்த ஹீட்டிங் ராட் ஏதாவது டேமேஜ் ஆயிருமோ?" அப்படின்னு. அப்புறம் அம்மா அப்படியே மேலங்காப்புல வெளிய எடுத்தாங்க. வெளிய எடுத்து ஹீட்டிங் ராடெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. எதுவுமே ஷேக் ஆகல. நல்லா இருந்தது. மத்த ஓடிஜிலலாம் கிரில் ட்ரே எல்லாம் வந்து தனியா வெளிய தான் வச்சிருப்பாங்க. இதுல வந்து உள்ள வச்சிருந்தாங்க. எல்லா ப்ராடக்ட்டும் இருக்கான்னு பார்த்தேன். எல்லாமே அவங்க மென்ஷன் பண்ண பாக்ஸ்ல மென்ஷன் பண்ண எல்லாமே இருந்தது. இந்த ஓடிஜி பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே சில்வர் கோட்டட் தான். அதனால ஸ்க்ராட்ச் டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு மேல ஒரு ப்ளூ ஃபிலிம் கிளிங் ராப் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் பிரிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீட் பண்ணணும்னு அதிலேயே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதுலயும் நாப்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஃபங்ஷன் நாபு, ஃபேனு, ரொட்டேசரிக்கானது. அடுத்தது வந்து டெம்பரேச்சர், அடுத்தது வந்து ராட் செலக்ஷன், அ கடைசியா டைமர் குடுத்துருந்தாங்க. ஸோ, அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நாங்க ஸ்லாப்ல வச்சுட்டு ஃபர்ஸ்ட்டு ஆன் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தோம். டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா, 170 வச்சுட்டு, அ உள்ள அவன் தெர்மோமீட்டர் வச்சிருந்தேன். வச்சுட்டு ஆன் பண்ணேன். 2 ராடும் நல்லா ஹீட் ஆகுது. ஆனா டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா, 140, 150க்கு மேல போகவே இல்ல. ஸோ, நான் நெனச்சேன் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம அந்த நாப் கரெக்ட்டா வைக்காதனால தான் அது ஹீட் ஆகல அப்படின்னு நெனச்சேன். ஸோ, அன்பாக்ஸ் பண்ணது ஈவ்னிங் தான். ஸோ, இதெல்லாம் பண்றதுக்குள்ள நைட் ஆயிடுச்சு. நான் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே நான் வந்து பிரெட் செஞ்சு பார்த்தேன். ஏன்னா ஃபர்ஸ்ட்டு நான் ஐபிள் வாங்கும்போது பிரெட் செய்யும்போது அண்டர் குக் ஆயிடுச்சு. ஸோ, அதனால நான் ஃபர்ஸ்ட்டு இதில ஒண்டர் செஃப்ல ஃபர்ஸ்ட்டு நான் பிரெட்டே பேக் பண்ணி பார்க்கலான்னு நெனச்சேன். ஸோ, பிரெட் வந்து நான் டவ் வந்து இது பண்ணிட்டு வச்சேன் பேக் பண்றதுக்கு. பிரெட் ஓரளவுக்கு கரெக்ட்டா பேக் ஆயி வந்துருச்சுங்க. மேல, கீழ எல்லாம் பார்த்தீங்கன்னா, நல்லா ஓரளவுக்கு நல்லா குக் ஆயிருந்தது. உள்ள நல்லா சாஃப்ட்டாவும் நல்லாவும் இருந்தது. ஸோ, நான் நெனச்சேன், ஓகே அவன் ரெடி தான். சூப்பர் தான் அப்படின்னு நெனச்சேன். நெக்ஸ்ட் டே நான் வந்து கேக் பேக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு கேக்கோட ஸ்பாஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி வச்சேன். ஆனா என்ன ஆச்சுன்னா, 180 டிகிரி வந்து வச்ச வச்சதுக்கு டெம்பரேச்சர் வந்து கண்ட்ரோல்லயே இல்ல. 180 டிகிரி வச்சோம்னா, ஆ அது வந்து டெம்பரேச்சர் ஜாஸ்தியாயி போயிட்டே இருந்தது. 200, 220 230 வரைக்கும் அந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆயிட்டே போச்சு. விச் இஸ் நாட் குட் ஃபார் த கேக். கேக் வந்து கீழ கொஞ்சம் ஹார்ட் ஆயிடுச்சு. மேலேயும் ரொம்ப ரோஸ்ட் ஆன மாதிரி இருந்தது. அ ஆல் கேக் பார்த்தீங்கன்னா, எல்லா சைட்லயுமே கொஞ்சம் ஹார்ட் ஆயிடுச்சு.
ஸோ டெம்பரேச்சர் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. அதுக்கப்புறம் அ பார்த்தீங்கன்னா, 180லேருந்து கொஞ்சம் கம்மியா வச்சா 140, 150 அதுக்கு மேல நம்ம டெம்பரேச்சர் போகல. ஸோ இதுவுமே எனக்கு மிஸ்டேக்கான அவனா தான் தோணுச்சு. மிஸ்டேக் தான். இதுல வந்து நான் 2 கேக் பேக் பண்ணி பார்த்தேங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து ரொம்ப ஓவர் குக் ஆயிடுச்சு. செகண்ட் டைம் வந்து நான் பக்கத்திலேயே உட்காந்து டெம்பரேச்சர ஜாஸ்தி பண்ணி, கம்மி பண்ணி பண்ணிட்டுருந்தேன். ஆனா, அப்படி நம்ம எப்பவுமே குக் பண்ண முடியாது இல்லைங்களா? அதனால தான் இது வந்து ரிட்டர்ன் பண்ண வேண்டியதா ஆயிடுச்சு. ஹோப் அடுத்த OTGயாவது நல்லா அ எஃபிஷியன்ட்டா இருக்கும்னு நெனைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.